சினிமா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு சீப் ரமேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரீமேக் திரைப்படங்களை பற்றி அலசல்கள் காணொளியில தமிழ்ல இருந்து இந்தியில ரீமேக் பண்ண 2 திரைப்படங்களை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களும் மறைந்த ஒரு மிகப்பெரிய நடிகர் ரகுவரன் அவர்களும் இணைந்து நடித்த முதல்வன். இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் தான் இந்த படத்துக்கு ஸ்டோரி, டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே இந்த மூணுமே இவர் தான் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் ஆர் சங்கர் மாதேஷ். படத்துக்கு இசை பாத்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு டெக்னாலஜி பாத்தீங்கன்னா சுஜாதா அவர்கள். இந்த படத்தோட மையக்கரு, இந்த படத்தை நீங்களே பார்த்திருப்பீங்க. என்னடா இவன் 1999 வெளியான படத்தை பத்தி இப்போ முழு கதையை சொல்லி காணொளியை வளர்க்கறான் அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். இந்த படத்தோட மையக்கருவை மட்டும்தான் இப்ப நான் சொல்ல போறேன். நம்ம நாட்டுக்கு முதல்வர் சரியில்லைன்னா நம்ம நாடு எப்படி இருக்கும், இந்த முதல்வர் பண்ற ஊழலால எந்த லெவலுக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு இந்த படத்துல முதல்வர் அவர்களே பேட்டி எடுக்கிறாரு. இந்த பேட்டி எடுக்கும்போது தான் இந்த படத்தோட கதையே முதல்வர் ரகுவரன் அவர்களை இந்த படத்துல பேட்டி எடுக்கிற காட்சி தான் இந்த படத்துக்கு ஹைலைட்டான சீன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்துல அப்படிதான் இருந்திருக்கும் இந்த படத்தோட காட்சி. படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் நிறைய எடுத்திருக்கும். ஆனா நம்ம மைனஸை பத்தி நம்ம எடுத்துக்காதீங்க. ஏன்னா சங்கர் அவர்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் மைனஸ் நிறையவே இருக்கும். அதை யாரும் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. இந்த படத்துல பிளஸ் மட்டும் பார்க்கலாம். இந்த படத்துல நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த நாட்டில் நடக்கிற அநியாயத்தை பத்தி கேட்பாரு. நிறைய இந்த மாதிரி கேட்கிற கேள்விக்கு முதல்வர் அவர்கள் இந்த படத்துல இவர் கேட்கிற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாம திணறாம தான் இருக்கும். பதில் சொல்லுவாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்படியே திசை திருப்பிடுவாரு. இவர் கேட்ட கேள்விக்கு எதுக்குமே ஒரு பதில் சொல்ல மாட்டாரு. அதாவது திசை திருப்பிடுவார். அப்படியே பாத்தீங்கன்னா முதல்வர் பதவினா என்ன சாதாரணம் நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் என்னுடைய பதவியில நீ இருந்து பாரு, அப்பதான் உனக்கு முதல்வர் பதவினா எந்த லெவலுக்கு கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல அவர் சொல்லுவாரு. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அர்ஜுன் அவர்கள் தயங்குவாரு. இந்த படத்தோட கதாநாயகன், அது எப்படியா நான் உங்க பதவியில ஒரு நாள் இருக்க முடியும், இருக்கியா, சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னவனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தயங்குவாரு. அதற்கு பிறகு ரகுவரன் அவர்கள் கேட்பார். இந்த படத்துல இந்த படத்தோட முதல்வர் உன்ன மாதிரி ஒரு ஆளுகிட்ட பொறுப்பை கொடுத்து ஒரு வேலையை செய்யினா ஜக்கா வாங்குற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரகுவரன் அவர்கள் சொல்லுவாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரமாதமான நடிப்பு. இந்த படத்துல அவருடைய ஹேர் ஸ்டைல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அவர் காட்டுற அந்த ஸ்டைல்ல டிஃப்ரெண்டா நடிப்பு. ரகுவரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வில்லன் கதாபாத்திரத்துல எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாரோ, குணச்சித்திர கதாபாத்திரம் கொடுத்தாலும் சரி, வில்லன் கதாபாத்திரத்துல கொடுத்தாலும் தன்னை அந்த கதாபாத்திரம் மூலமா மையப்படுத்தி நடிக்கிற ஒரு நடிகர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரகுவரன் அவர்கள் தான். இந்த வில்லன் கதாபாத்திரத்திலேயே அப்படிதான் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல வசனங்கள்லாம் பிரமாதமான முறையில் இருந்திருக்கும். வசனம் பாத்தீங்கன்னா சுஜாதா அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. அனல் பறக்கிற மாதிரி பவர்ஃபுல்லான வசனமா தான் இந்த படத்துல இருந்திருக்கும். இந்த காட்சியில திரையரங்குகள்ல கைத்தட்டி தான் பார்த்தாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்துல இருந்தது. இதற்கு பிறகு அவர் சம்மதிப்பாரு. நான் ஒரு நாள் முதல்வனா இருந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவனே பாத்தீங்கன்னா, அதாவது இவர் இத்தனை வருஷமா ஆட்சியில இருந்து மக்களுக்கு எந்த ஒரு நாளும் செய்யல. ஆனா ஒரு நாள்ல ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தையே இந்த படத்துல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் கொண்டு வருவாரு. இந்த படத்தோட கதாபாத்திரம் புகழேந்தி. இந்த காட்சிகள்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டான முறையில கொண்டு போயிருப்பாரு இயக்குனர் சங்கர் அவர்கள். பாத்தீங்கன்னா திரைக்கதை அவர் முதல்வன் ஆனவனே பாத்தீங்கன்னா ரொம்பவே வேகமா இருக்கும். இந்த படத்துல அர்ஜுன் அவர்களோட நடிப்பு பிரமாதமான முறையில் இருந்திருக்கும். இயக்குனர் சங்கர் அவர்கள் அந்த லெவலுக்கு இந்த திரைப்படத்துல நடிக்க வச்சிருப்பாரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே இந்த திரைப்படம் வேகமா தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல இதற்கு பிறகு ஊழல் பண்றவங்களை எல்லாரும் இந்த திரைப்படத்துல கைது பண்ணிடுவாங்க. இவ்வளவு குற்றத்துக்கும் காரணமா உங்களையும் நான் அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸ்கூல் பையன் மாதிரி பேசாத, உனக்கு சட்டம் தெரியல, சாரி மன்னிக்கணும், இன்னைக்கு நீங்க ஒரு சாதாரண மனிதர், இன்னைக்கு நான் தான் முதல்வர் அப்படின்னு சொன்னோடனே இந்த படத்துல முதல்வரையும் அரெஸ்ட் பண்ற மாதிரி தான் இந்த படத்தோட சீன் வச்சிருப்பாங்க.
இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வேகமா தான் கொண்டு போயிருப்பாரு. அதாவது செகண்ட் ஹாஃப்ல காட்ட வேண்டியது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு நாள் முதல் நாள்லயே இந்த திரைப்படத்துல எல்லாத்தையுமே காட்டிடுவாரு. அதனால இந்த படத்துல செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் திரைக்கதை வந்து ஸ்லோவாயிடும். இந்த படத்துல இந்த படம் வந்து அப்படிதான் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல இந்த படத்தோட கதையை வந்து எப்படி கொண்டு வர்றதுன்னு இயக்குனர் சங்கர் அவருக்கு தெரியல. அதனால இந்த படத்துல செகண்ட் ஹாஃப் வந்து திரைக்கதை ஸ்லோ மோஷன் தான் இருந்திருக்கும். அதாவது செகண்ட் ஹாஃப் படம் நல்லா தான் இருக்கும். ஆனா நல்லா இல்லைன்னு சொல்ல, ஆனா வந்து ஸ்லோ மோஷன் ஆயிடும் செகண்ட் ஹாஃப்ல. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு நாள் முதல்வனா இருக்கிறதுனால மக்கள் வந்து இவரையே வந்து முதல்வன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து ஏங்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த திரைப்படத்துல அவர் வேண்டான்னு சொல்லுவாரு. ஆனா வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால இந்த படத்துல வந்து மறுபடியும் வந்து முதல்வர் ஆகிறாரு. சந்தர்ப்ப சூழ்நிலைன்னா எப்படி? அதாவது ஒரு ஊனமுற்றவர் வந்து இந்த திரைப்படத்துல வந்து அர்ஜுன் அவர்களுக்கு வந்து மாலை போட்டுட்டு என்ன மாதிரியே நம்ம நாடு வந்து ஊனமா இருக்கு, நீ தான் நிமிர்த்தணும் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவனையே புகழேந்திய வந்து கையை தூக்குற மாதிரி தான் இந்த படத்துல காட்சி வச்சிருப்பாங்க. அதாவது இதற்கு பிறகு வந்து இவருடைய சரியான கடமையை செய்ய நினைச்சா கூட ரகுவரன் அவர்கள் செய்ய விட மாட்டார். இந்த திரைப்படத்துல பாம் வச்சு அவங்களுடைய அப்பா அம்மாவெல்லாம் இந்த திரைப்படத்துல வந்து இறக்குற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அதை தூக்கி வந்து பழியை வந்து இவர் மேல போடுவாரு. இந்த திரைப்படத்தோட முடிவு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில இருந்திருக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா இவரையும் வந்து ஒரு அரசியல்வாதியாகி இந்த திரைப்படத்துல ரகுவரன் அவர்களை வந்து எப்படி கொள்றாரு அப்படிங்கறதா இந்த படத்தோட முடிவு வச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான முடிவு பாத்தீங்கன்னா இந்த படத்துல நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோட முடிவு பாத்தீங்கன்னா ரகுவரன் அவர்களை பழி வாங்குற சீன் வந்து எந்த லெவலுக்கு வித்தியாசமான முறையில இருந்திருக்கும் அப்படின்னு. சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1999லயே அரசியல் திரைப்படத்திலேயே ஒரு பவர்ஃபுல்லான திரைப்படமா இயக்குனர் சங்கர் அவர்கள் வந்து எடுத்தாரு. இந்த முதல்வன் படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களோட சினிமா கேரியர்ல மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சுதா இல்லையான்னு கேட்டீங்கன்னா இந்த திரைப்படம் கண்டிப்பா வந்து அந்த லெவலுக்கு மிகப்பெரிய அளவுக்குலாம் வரவேற்பு பெறல. அதாவது ரொம்ப வந்து படுதோல்வி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இந்த திரைப்படம் வெற்றி பெற்ற திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இயக்குனர் சங்கர் அவர்கள் டைரக்ஷன் பண்ண ஜென்டில்மேன் அளவுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சதுலாம் சொல்ல முடியாது. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு திரைப்படம் வந்து தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அந்த திரைப்படம் வந்து நடிக்கிற கதாநாயகன் மேல அவர் பழிய போட்டுருவாரு. இந்த படத்துல வந்து இவர் நடிச்ச தொடுத்தான் இந்த படம் வந்து தோல்வி ஆயிடுச்சு, நான் வந்து வேற கதாநாயகனை வந்து நடிகரை வந்து நடிக்க வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணேன், அவருடைய கால்ஷீட்டை வந்து கிடைக்கல அப்படின்னு நடிச்ச நடிகர் மேல வந்து பழிய போட்டுருவாரு. இந்த படம் வந்து அதிகமா வரவேற்பு கிடைக்காத வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல வந்து பழிய போட்டாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஜென்டில்மேன் திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சதுக்கு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு இவர் ஒத்துக்கணும். ஏன்னா தோல்வி அடைஞ்சதுக்கு இவர் தான் காரணம்னு சொல்றாரு. அப்ப வெற்றி அடைஞ்சதுக்கு முழு காரணமும் வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் தானே இவர் ஒத்துக்கணும். ஏன்னா வந்து ஏற்கனவே ஒரு பேட்டிலேயே சொல்லியிருந்தாரு. இந்த முதலன் படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து சத்குமார் அவர்கிட்ட போயிட்டு கால் ஷீட் கேட்டாரு. வேற ஒரு திரைப்படத்துல அவர் கதாநாயகனா நடிச்சிட்டு இருந்தாரு. அதனால வந்து அவருடைய கால் ஷீட்டை வந்து இவர் கிடைக்கல. அதே மாதிரி சூர்யாவை நடிக்க வைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சூர்யாவை நடிக்க வைக்கிறதுக்காக போய் கேட்டாரு. ஆனா வந்து இவங்களுடைய யாரோட கால் ஷீட்டுமே கிடைக்கல. கடைசியில பாத்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களை தான் இந்த திரைப்படத்துல இவர் நடிக்க வச்சு இந்த படத்தை எடுத்தாரு. அதே மாதிரி இந்த படத்தை பத்தி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புறேன். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட தான் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் தான் இந்த படத்தோட கதையை வந்து இவர் சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட சப்ஜெக்ட் சொன்னவனே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த சப்ஜெக்ட். ஆனா பாத்தீங்கன்னா அப்ப பொறுத்த வரைக்கும் தலைவரோட மாஸ் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரேஞ்ச் வந்து அப்ப வந்து அரசியலுக்கு வராம தான் இருந்தாரு. அரசியலுக்கு நான் வரப்போறேன் அப்படின்னு நிறைய அறிக்கையெல்லாம் குத்துந்தாரு. அதனால இவர் எந்த ஒரு சின்ன விஷயத்த வந்து அரசியலை பத்தி பேசினா கூட ரொம்பவே வந்து ஃபேமஸா தான் இருக்கும், வைரலா இருக்கும். அதாவது அப்ப பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தலைவர் வந்து அரசியலை பத்தி ஏதாவது ஒரு திரைப்படத்துல வசன காட்சி இடம் பெற்றாவே அந்த திரைப்படத்துக்கு வந்து ரிலீஸே பண்ண விட மாட்டாங்க. அந்த லெவலுக்கு வந்து பிரச்சனை கொடுப்பாங்க அரசியல் தலைவர்கள் இவருடைய படத்துக்கு. ஏன்னா வந்து இவர் அரசியலுக்கு வரப்போற சொல்லியிருந்தாரு.
இந்த முதல்வன் திரைப்படத்துல மட்டும் இவர் வந்து நடிச்சிருந்தாருன்னா இந்த படத்தை வந்து வெளியே வர விட்டுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அதனால பாத்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்துல வந்து நடிக்கிறதுக்கு வந்து மறுத்துட்டாரு. தமிழ்லயாவது இந்த திரைப்படம் ஓரளவுக்கு வந்து வரவேற்பு பெற்று வெற்றி அஞ்சுது. ஆனா பாத்தீங்கன்னா 1999ல 2000 வருடத்துல இதே வந்து இயக்குனர் சங்கர் அவர்கள் தான் வந்து டைரக்ஷன் பண்ணாரு. இந்த படத்தை இந்தியில 2000 வருடத்துல அனில் கபூர், அம்பரீஷ் புரி, ஆக்ஷன் கிங் அர்ஜுனாவோட கதாபாத்திரத்துல வந்து அனில் கபூர், ரகுவரனாவோட கதாபாத்திரத்துல அம்பரீஷ் புரி. இந்த படத்துக்கு வந்து நாயக் அப்படின்னு வந்து தலைப்பு வச்சு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்தியில. இந்தியில வந்து ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்தாங்க இந்த திரைப்படத்தை. ஆனா பிரம்மாண்டமா எடுத்து இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அம்பரீஷ் புரி அவர்கள்லாம் வந்து அவர் நடிப்புல வந்து குறை சொல்ல முடியாது. அனில் கபூர் அவர்களும் வந்து பிரமாதமான முறையில் நடிச்சாரு. ஆனா இந்த திரைப்படம் இந்தியில வந்து அங்க வரவேற்பே பெறாம படுதோல்வி சந்திச்சிருக்கு 2000 வருடத்துல. ஏன்னா வந்து படம்லாம் வந்து ஏதாவது வந்து மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லவே முடியாது இந்த திரைப்படத்துல. அதாவது எந்த ஒரு காட்சியுமே மாத்தல. ஏன்னா இயக்குனர் சங்கர் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணாரு, அப்படியே தான் எடுத்தாங்க. இந்த திரைப்படம் வந்து படுதோல்வியை தான் இந்தியில வந்து சந்திச்சிருக்கு. தமிழை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த முதல்வன் படத்துல இந்த படத்துல நடிச்ச நடிகர்களை எல்லாரையுமே இயக்குனர் சங்கர் அவர்கள் பிரமாதமான முறையில நடிக்க வச்சிருப்பாரு. மணிவண்ணன், அனீஃபா, லைலா, அதே மாதிரி கதாநாயகி மனிஷா கோயிலாலா, விஜயகுமார் மற்றும் பலர் இந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில எல்லாரையுமே சிறப்பான முறையில் நடிக்க வச்சிருப்பாரு. முக்கியமா இந்த படத்துல வந்து வடிவேலோட காமெடி வந்து சிறப்பான முறையில் இருந்திருக்கும். ஏன்னா வந்து அர்ஜுன் அவர்கள் கூடவே தான் வருவார் வடிவேல் இந்த திரைப்படத்துல. ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில இவருடைய காமெடி இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து பாடல்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டான பாடல்கள். ஏஆர் ரகுமான் அவரோட இசையை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல பாடல்களும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து பிரமாதமான முறையில் இருந்தது. அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இயக்குனர் சங்கர் அவர்கள் வந்து டைரக்ஷன் வந்து பிரமாதமான முறையில பண்ணாரு. சோ பாத்தீங்கன்னா 1999ல முதல்வன் திரைப்படம் தமிழ்ல வந்து ஓரளவுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு கிடைச்சிது. இந்தியிலும் இந்த திரைப்படம் பிரம்மாண்டமான முறையில எடுத்தா அங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையும் அப்படின்னு நினைச்சுதான் இயக்குனர் சங்கர் அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. ஆனா இந்த திரைப்படம் வந்து வரவேற்பு பெறாம படுதோல்வியை தான் சந்திச்சுது. இந்த 2 படத்தையும் நீங்க எல்லாரும் பார்த்திருந்தீங்கன்னா இந்த படம் வந்து எந்த லெவலுக்கு இருந்தது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இப்போ தமிழ் அண்ட் இந்தி ரீமேக் திரைப்படங்களை பற்றி அலசல்கள் காணொலியில முதல்வன் அண்ட் நாயக் படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.